திண்டுக்கல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மூட்டை அரிசியில் தான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இயற்கையான முறையில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு ரைஸ்லேயும் ஒவ்வொரு நியூட்ரிஷன் வேல்யூஸ் இருக்குது. நிறைய வந்து இப்போ கருப்பு கவுனில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நிறைய நமக்கு நியூட்ரிஷன் வேல்யூ. குழந்தைங்களுடைய பர்த்டேக்கு ஆசிரமங்களில் உள்ள வயதானவர்களுக்கும் இவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்களா. நியூட்ரிஷன் லட்டு எல்லாம் கொண்டு போய் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு எவ்வளோ நல்ல விஷயம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இப்போ தொழில் முனைவர்கள் கூட்டம் நடந்துட்டு இருக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 16வது பேட்ச் நடந்துட்டு இருக்குங்க. இந்த 16வது பேட்ச்ல திண்டுக்கல்ல இருந்து ரம்யான்றவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து சிறுதானியத்துல குக்கீஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்ல உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போறேன். வணக்கம், என்னோட பேரு ரம்யா கார்த்திகேயன். நான் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன். பேசிக்கலி நான் வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். ஸோ சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் நவீல் ஃபுட் ப்ராடக்ட்ஸு. திண்டுக்கல்ல சின்னதாக ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரம்பரிய அரிசிங்களை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான். பாரம்பரிய அரிசினா இப்போ நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, ஸோ நிறைய ரைஸஸ், கிட்டத்தட்ட ஒரு 25 ரைஸஸ்க்கு மேலே நாங்கள் முன்னாடியே கொரோனா பீரியட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஒரு மெத்தடாலஜி இது. இப்போ தான் நிறைய வந்திருக்கு. கொரோனா பீரியடில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மூட்டை அரிசியில் தான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதில் வந்து இப்போ நாங்கள் வந்து நிறைய ரைஸஸ், ஆயில் ஐட்டம்ஸு, மரச்செக்கு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், ஸோ பசு மஞ்சள், நார்மல் மஞ்சள் இல்லாமல் பசு மஞ்சள், ஹனியில் பார்த்தீங்கன்னா சிறுதேன், கொம்புத்தேன், பெருந்தேன், ஸோ ஹனி வெரைட்டிஸு, நாட்டு சர்க்கரை, இது மாதிரி எங்களோட ப்ராசஸ் ஆரம்பித்தது. ஒரே ஒரு பேக்கில் அரிசியில் வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அது போக ஆர்கானிக் சோப்பு, மூலிகை சோப்பு மாதிரி நம்ம துளசியாக இருக்கட்டும், நம்மளோட வெட்டி வேராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேயும் சோப் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இது போக இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்காக நம்ம வந்திருக்கோம். ஸ்நாக்ஸுன்ற ஒரு ஜேர்னிக்குள்ளே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்நாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு இது இல்லாமல் ஹெல்தி லட்டூஸு ப்ளஸ் குக்கீஸ், ஹோம் பேக்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் பண்ணுறாங்க, நீங்களும் அதே அப்படி கிடையாதுங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து மைதா இல்லாமல், ஒயிட் சுகர் இல்லாமல் இயற்கையான முறையில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லட்டுவிலே பார்த்தீங்கன்னா நார்மல் லட்டு இல்லாமல், இப்போ சாம்பிளுக்கு நான் எடுத்துகிட்டு வந்த லட்டுவில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து பீட்ரூட் போட்ட லட்டு. ஸோ கருப்பு உளுந்து வந்து எந்த அளவுக்கு நல்லதுன்றது நம்ம பெண்மணிங்களான நம்மளுக்கு வந்து தெரியும். அதில் வந்து ஒரு பீட்ரூட்டுன்ற ஒரு ஃப்ளேவர் போட்டு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து பீட்ரூட் வந்து யார் விரும்பி சாப்பிட்டது இது கிடையாது. கூட்டுக்கு இதுனா கொஞ்சமாக ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கு சாப்பிடுவாங்க. பட் வந்து ஒரு லட்டுவில் வந்து நம்ம கொடுக்கும்போது இது வந்து ஈஸி டு கோவா, எங்கே போனாலும் கேரி பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுறீங்க, ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கருப்பு உளுந்தில் பீட்ரூட் லட்டு, நவரா ரைஸில் கருவேப்பிலை போட்ட லட்டு, ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். குக்கீஸில் வந்து பார்த்திங்கன்னா ராகி நேந்திரம் போட்ட குக்கீஸு, கேக் வெரைட்டிஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கேக் பார்த்திங்கன்னா வந்து சோளத்தில் கேக்கு, நட்ஸ் போட்ட கேக்கு. ஸோ எங்களது பார்த்திங்கன்னா எந்த கெமிக்கல் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஆர்டர் பேஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எப்போயுமே ப்ரீ ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லாவே ஆர்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ எங்ககிட்ட வாங்கி நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரீட்டெயில் கொடுக்குறோம், ஹோல்சேல் கொடுக்குறோம். ஆர்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி எங்களோட ஹெல்த்துக்காக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி. வீட்டு அளவுக்கு சமைச்சு சாப்பிட்டோம். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ஹெல்த் வந்து ரொம்ப நமக்கு வந்து எனர்ஜி கிடச்சிது. மைண்டு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்துச்சு இந்த ரைஸ் எல்லாம் சாப்பிட்றப்ப. சரி, இதையே ஒரு தொழிலாக எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நவீலுன்ற எங்களோட கம்பெனி பார்த்திங்கன்னா வந்துட்டு NAVIL, நவீலுன்றது எங்கள் பசங்களோட பேர். ஸோ எங்கள் பசங்க வளர வளர எங்கள் கம்பெனியும் வளரும்ன்ற அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நாங்கள் வச்ச பேர் இது. இது வந்து இயற்கையான எந்த ஒரு ரசாயனம் இல்லாமல், கெமிக்கல் இல்லாமல், கெமிக்கல் ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அது நிறைய பேர் வந்து சுகர் லாஸ் ஆகிருக்குன்றாங்க. நிறைய அரிசிகள் இருக்குது. அரிசிங்க பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, குடவாள அரிசி, பூங்கார் அரிசி, அதுக்கப்புறம் கிச்சடி சம்பா, ஆத்தூர் கிச்சடி சம்பா, தூய மல்லி, நவரா அரிசி, சிவன் சம்பா, கருடன் சம்பா,
காளான் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டி பார்த்தீங்கன்னா நிறைய போகும். ரகங்கள் வந்து ஒரு 50 ரகம் இருக்குது. இந்த ஒரு ரகத்துலேயும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஒரு ரைஸ்லேயும் ஒவ்வொரு நியூட்ரிஷன் வேல்யூஸ் இருக்குது. நிறைய வந்து இப்போ கருப்பு கவுனில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. எல்லா ரைஸ்லேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டிவ் நிறைய நமக்கு நியூட்ரிஷன் வேல்யூ வந்து நிறைய ரைஸஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து மூட்டு வலி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி வரப்போ வந்து நம்ம பேம்பூ ரைஸ் மூங்கில் அரிசி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லா ரைஸ்லேயுமே வந்து நம்ம வந்து லட்டூஸ் பண்ணித்தரோம், கஸ்டமைஸ் பண்ணித்தரோம், ப்ரௌனீஸ், கேக்ஸு, குக்கீஸு. ஸோ இது எல்லாமே வந்து ஹோம் பேக்ஸாக ஹெல்த்தி ப்ராசஸாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஆர்டர் பேஸில் தான் பண்ணுறது. நீங்கள் ஒரு ஆர்டர் இப்போ வந்து தீபாவளி வருது, ஸோ உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஹெல்த்தியாக கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கால் பண்ணலாம். எங்களோட இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அப்போ வந்து நீங்கள் கால் பண்ணும்போது நம்ம ஆர்டர்ஸ் எடுத்து ப்ரீ ஆர்டர் மூலிமா நம்ம பண்ணித்தரோங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து இப்போ நிறையா வந்திருக்கு. நிறையா கஞ்சி மிக்ஸ் வருது, நிறைய ப்ராசஸ் வருது, நிறைய மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு விஷயம் பட் என்ன இருந்தாலும் ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நமக்கு தேவைப்படுது. ஈவினிங் ஆனால் குழந்தைங்க என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருக்கீங்க, என்ன இருக்குது அப்படின்றப்ப நம்ம எல்லா நேரமும் குக் பண்ண முடியாது. ஒரு லட்டு எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அந்த லட்டுவோட கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம்ஸ்க்கு மேலே என் லட்டுவில் வெயிட் இருக்குங்க. அந்த லட்டுவில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு வெஜிடபிளோட இது இருக்கும், ஒரு ப்ரோட்டீன் இருக்கும், ஒரு ரைஸோட இது இருக்கும், ஒரு மில்லட்டோட வெரைட்டி இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம பண்ணுறது. சும்மா பிளெயினாக பண்ணாமல் நம்ம கொடுக்குற எல்லா வேல்யூஸுமே வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சீர்தட்டில் கூட நம்ம வந்து இதெல்லாம், அதாவது பெண் குழந்தைங்களுக்கு வந்து அந்த காலத்தில் இருந்த பெண் குழந்தைங்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் 15 வயசு 16 வயசில் ஆனாங்க. நிறைய உழைப்பு இருந்துச்சு. இப்போ ஃபுட் வெரைட்டிஸும் சரி, அவங்களோட கன்சம்ஷனும் சரி, நம்ம வந்து வாழ்வியல் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்றப்ப 10 இயர்ஸ்லேயே சீக்கிரம் ஆயிடுறாங்க பியூபர்ட்டி. ஸோ அப்போ அவங்க ஆகும்போது அவங்களுக்கு 30, 25 வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸோ இந்த மாதிரி கருப்பு உளுந்து, பூங்கார் அரிசி, ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ரைஸில் வந்து அவங்க லட்டுவோ ஸ்நாக்ஸ் ஐட்டமோ, குழந்தைங்க எல்லா நேரமும் லட்டு சாப்பிடுவாங்களா டவுட்டாக இருக்கும். அப்போ நம்ம குக்கீஸ் எடுத்துக்கலாம். குக்கீஸ்னால் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பைட் கடிச்சாலே போதும். ஒரு கடியில் கூட ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம சீர்தட்டுக்கு கொடுக்கலாம். பர்த்டேக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறப்ப ஆசிரமம் யாராவது இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பேஸில் வாங்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது கொடுக்குற பொருள் வந்து அவங்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ அவங்க ஹெல்த் வைஸும் சரி, அவங்க வெல்த் வைஸும் சரி, ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து ஜேர்னியை ட்ராவல் பண்ணலாம். ஆர்டர் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ சீர்தட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுக்கிற ஒரு உணவுமே வந்து நியூட்ரிட்டிவாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நீ அடுத்து வர ஜென்ரேஷன் எல்லாமே ஜங்க் ஃபுட்டை பேஸ் பண்ணி இருக்கிறப்ப பேக்கிங் ஐட்டம் வந்து ரொம்ப வந்து இப்போ பேக்கிங் இல்லாமல் இருக்கவே முடியாத அளவுக்கு இப்போ ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ அந்த பேக்கிங்கில் வந்து நம்ம இன்னோவேட்டிவாக, நல்ல கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம வந்து ஒரு பொருளும் சரி, நம்ம தர குவாலிட்டியும் சரி, ரொம்ப உத்வேகமாக, ரொம்ப இது எப்படி வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதே தான். இப்போ என் குழந்தை இதுலேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து சாப்பிட்றேன்னா அவள் ஹெல்த்தியாக சாப்பிட்றான்ற அந்த கண்டென்ட் எனக்கு இருக்குது. அதே கண்டென்ட்டோடு தான் நான் என்னோடய ப்ரொடக்ஷனையும் என்னோட ஜேர்னியில் ட்ராவல் ஆகிற பீப்புளுக்கும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தேங்க்ஸ். மிக சிறப்பாக பேசுனீங்க ரம்யா. தேங்க்யூ. பாருங்க, ஒரு ஃபுட் டெக்னாலஜி படிச்சுட்டு ரம்யா வந்து எவ்வளோ அருமையாக அவங்க வந்து அவங்களோட ஸ்டைலில் ஃபுட்டெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, ஏஜ் அட்டன் பண்ணவங்கலாம் சீர்தட்டுக்கு அவங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கிக்கிறாங்கன்ட்டு. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஒரு தாய் மாமனுடைய சீர் வந்து ஒரு லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்குன்னு இல்லாமல் அந்த இவங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணி தாய் மாமன்மார்கள்லாம் வந்து ஆர்டர் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனில் வந்து இவங்களுடைய அந்த நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள அந்த கருப்பு உளுந்து லட்டு இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. மிக சிறப்புமா. ரொம்ப நீங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்ககிட்ட பேசுறீங்க இல்லையா? பேசுறதுனால அவங்க வந்து வாங்கிட்டு போறாங்க, இது கொடுக்கணும் அப்படின்னு. முளை கட்டி கொடுக்குறோம் மேம். கருப்பு உளுந்தே முளை கட்டி நம்ம பண்ணி தரோம். சிறப்பு சிறப்பு. அதாவது இன்னைக்கு புரிதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு தட்டு வைக்கிறது கூட அந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் வேல்யூவோட இருக்கிறத வந்து கொடுக்கணுன்றத ரொம்ப அழகாக வந்து இவ்வளோ தொழில் முனைவர்கள் வந்து பேசுனதில் இவங்க சொன்னது ஒரு புதுமையான விஷயம் எனக்கு. ரெண்டாவது, குழந்தைங்களுடைய பர்த்டேக்கு
ஆசிரமங்களில் உள்ள வயதானவர்களுக்கும் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்களாம். என் குழந்தைக்கு பர்த்டேங்க, ஆசிரமத்தில் இருக்க தாத்தா பாட்டிங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் லட்டெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு எவ்வளோ நல்ல விஷயங்க. ஒரு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நியூட்ரிஷன் வேல்யூ உள்ளதை வாங்கி கொடுங்களேன். அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, வயசானவங்களுக்கு நம்ம சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பா செய்து கொடுத்த லட்டை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். மிக சிறப்பாக பேசுனீங்க, நன்றிங்க. மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். இவங்களோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க திண்டுக்கல்ல இருக்காங்க, எந்த ஊருக்கு வேணால் நீங்கள் கொரியர் அனுப்புவீங்க என்னம்மா? அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, உங்ககிட்ட பல்காக வாங்கி சேல் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ லட்டு பற்றியே எல்லாம் பேசிட்டீங்க, சோப்பெல்லாம் பண்ணுறீங்க, வேற என்னென்னம்மா பண்ணுறீங்க? நம்ம கேக் ஐட்டம்ஸும் பண்ணுறோம் மேம், பர்த்டே கேக்ஸும் பண்ணுறோம். ராகியில் வந்து கேக் பண்ணி கொடுத்தோம் மேம். ஸோ அதில் வந்து க்ரீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேச்சுரலாக க்ரீம், அதுக்கு ட்ரைனிங்லாம் நம்ம எடுத்து தான் நம்ம பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ட்ரைனிங் போயிருக்கீங்க? கண்டிப்பாக. இந்த ஃபுட்டு டெக்னாலஜி படித்தது இல்லாமல் ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், சிறப்பு. மிக சிறப்பாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களோட லட்டு எனக்கு ஒன்று கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். கண்டிப்பாக மேம். இது என்ன லட்டுமா? இது வந்து நவர அரிசியில் கருவேப்பிலை போட்ட லட்டு மேம். சரி, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நம்பி சாப்பிடலாமா? நல்லா நம்பி சாப்பிடலாம். நான் சாப்பிட்ணும்னா முதல்ல நீங்கள் சாப்பிடணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க, அடுத்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நெய் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம் மேம், பசு நெய் தான் மேம். ரொம்ப நல்லா இருக்குங்க, அந்த நெய் ஸ்மெல்லு அவ்வளோ நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போங்கம்மா. நிச்சயம். சரிங்களா? கொடுத்துட்டு போங்க. வந்திருக்க தொழில் முனைவர்களுக்கெல்லாம் கொடுங்க, எல்லாரும் டேஸ்ட் பார்க்கட்டும். கண்டிப்பாக. மிக சிறப்புமா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ.